வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கார்த்தி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்பவே ஒரு பக்கம் அம்மா புள்ளன்ற அளவுக்கு பாசம் இருந்துச்சுங்க. ஆனால் அந்த பாசம் எல்லாமே இந்த எஸ்எஸ்கே, மறுபக்கம் தாட்சாயினி, அஞ்சலி, இந்த மூணு கேடு கெட்டவங்களால அது எல்லாமே ஒரு பக்கம் எதிரியாக மாறிச்சு. ஒரு அந்நியன்ற ஒரு தாயை வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அது போலவே இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம கார்த்திக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம கௌதமை எப்படியோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையிலேருந்து மீட்டட்டோன்னு நினச்சின்னு இருக்கிற சமயத்தில் இந்த கேஸுக்கோசம் திருப்பியும் கேஸை போட்டு திருப்பியும் கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. நீங்கள் அனாதை பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படி அவங்களோட அனைத்து சொத்தையும் அபகரிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சொத்து எல்லாமே என்னோடதும் என்னோட கணவருதும், நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறது தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க செக்ஷன்லே, இந்த மாதிரி அனாதை குழந்தையாக இருந்தாலும் சொந்த குழந்தை இருக்கிற போது ரெண்டு பேரில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், வளர்ப்பு குழந்தைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உரிமை இருந்தால் கொடுத்துடலாம். இது பாட்டம் பாட்டி சொத்து இல்லை, இது எங்கள் சொத்து, நாங்கள் உழைச்சது, நாங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு தான் ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீதிபதியும் அவரோட கருத்தை தெரிவிச்சுறாரு. இதனால் பேசவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், கில்லவும் முடியாமல் சைலண்ட்டாக மௌனத்தோட ஒரு பக்கம் போயிடுறாரு நம்ம கார்த்தி. இதுக்கு மேலே அசிங்கம் உங்களுக்கு எதுக்கு கார்த்தி, தேவையில்லாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி அஞ்சலி ஒரு பக்கம் சொல்ல, அஞ்சலி சொன்னதை கேட்டு கார்த்தி வந்து என்னை பார்த்தா எப்படி தெரியுது, சப்பா மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா நான் இப்படியே இருந்துருவேன்னு சொல்லிட்டு நீ கெஸ் பண்ணிட்டுல, நான் இப்படியே இருக்க மாட்டேன், என் காலம் இப்படியே போயிடாது, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ அஞ்சலி, நான் எல்லாமே ஒரு காரணத்தோட தான் வச்சு செஞ்சுன்னு இருக்கேன் எல்லாரையும், அந்த காரணன்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னாரையும் உங்களெல்லாம் சும்மா விட்டு இருக்க மாட்டேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, நான் எதுக்கு விட்டு பிடிக்கிறேன்னு நீ நினச்சின்னு இருக்கேன், எல்லாமே ஒரு காரணத்தோட தான், என்ன புள்ள இல்லைன்னு சொல்லிட்டா இல்லை, இதுக்கு மேலே எந்த காரணத்துக்கு கொண்டு எதுக்காகவும் என்னை தேடி வரக்கூடாது. அவங்க அப்படி வந்தாங்களா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது, நான் கொலகாரன் ஆயிடுவேன். இனிமேல் நீங்கள் எனக்கு அம்மாவும் இல்லை, நீங்கள் அண்ணனும் இல்லை, கிளம்புடா, ஆல்ரெடி நீ அண்ணன் இல்லை தான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ அம்மாவும் இல்லை அப்பனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து எஸ்எஸ்கே வீட்டுக்கு போகலான்னு போவார். எஸ்எஸ்கே ஆல்ரெடி பேகு, அஞ்சலியோட துணி, கார்த்தியோட துணி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டாங்க. ஏண்டா நீ இதானே எங்களுக்கு யூஸ் ஆகும் தான் நான் உங்களை கூட வச்சு வந்தேன், நீங்கள் ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை, இதுக்கு மேலே உங்களை கூட வச்சுன்னு எங்களுக்கு எல்லாம் பிரோஜனம், என்ன பிரோஜனம் இருக்குது இல்லை, நான் கேட்குறேன், எங்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமே இல்லையே, நீங்கள் இருக்கிறதும் ஒன்று இல்லாமல் இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான், அதனால் நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம், அதை பற்றி எங்களை நாங்கள் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல, ஏன்னா உங்களை வேலை ஒரு ஆளவே நாங்கள் மதிக்கலை, ஏன்னா எங்களுக்கு காரியம் ஆகணும், இந்த பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ரொம்பவே மேலே போயினே இருக்கிறீங்க, நான் அடி வாங்கினே இருக்கிறேன், அதனால் நீ கூட இருந்தால் அந்த பிஸ்னஸ் அப்படியே தடுத்து நிறுத்தி ஒரு ஓரங்காட்டலாம் தான் பிளான் பண்ணுங்கள், ஆனால் அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உனக்கு எதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம், மரியாதை தரணும், இனிமேல் இதெல்லாம் எங்ககிட்ட எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போயிட்டு இந்த அளவுக்கு என்னை ஏமாற்றிட்டீங்களே, நாங்கள் யாரும் உன்னை ஏமாற்றலை, நீ தான் ஏமாந்து போயிட்டு உன்னோட வீட்டை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து அப்படியே சும்மா நாய் மாதிரி ஒரு பக்கம் லொல்லொல்லோன்னு அலைஞ்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி, இத்தனை நாள் உன் அண்ணா உன்னை தப்பாக நினச்சினுக்கிறான், உங்கள் அம்மா உனக்கு தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சினுக்கிறான், ஆனால் அந்த சதி திட்டங்களை தீட்டினதே நாங்கள் தான், அந்த போலி பத்திரத்தை ரெடி பண்ணதே நாங்கள் தான், மற்றபடி கார்த்தி கௌதம் எல்லா சத்தியம் உன் பேரில் தான் எழுதி வச்சிருக்கான், அந்த விஷயம் உனக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியவும் கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாள் கட்டி காத்துன்னு வந்தேன், மொத்த பிரச்சனைக்கும் நாங்கள் தாண்டா காரணம், உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்காத குறைய அப்படியே சும்மா அடித்து முடுக்குறாங்க. இப்போ தான் நல்லா சாணியில் முக்கி அடித்த மாதிரி இருக்குது நம்ம கார்த்திக்கு. இதுக்கு தான் சொல்கிறது, சொந்த ரத்தத்தை நம்பாமல் யாரோ ஒருத்தரை இதுக்கு முன்னாடி எதிரியாக இருந்தவங்கள நம்பி போனால அப்படியே சும்மா வச்சு குனியை வச்சு அடிச்சு விட்டான் பார்த்தியா, இப்போ அந்த வழி அப்படியே சும்மா ரணகலமாக இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறது, தன்வினை தன்னை சுடும், நீ எந்த அளவுக்கு ஒருத்தர் உன் மேலே நம்பிக்கை வச்சுங்களா ஏமாத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கு பின்னாடி கஷ்டத்து மேலே கஷ்டம், நஷ்டத்து மேலே நஷ்டம், துக்கத்து மேலே துக்கம், துயரத்து மேலே துயரம் வரும். அப்போ தான் புரியும் வாழ்க்கையில் நம்ம இந்த அளவுக்கு தப்பு செஞ்சிட்டோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தவறை நீ உணர்ந்தியான்னு சொல்லிட்டு பார்த்தியா, கண்டிப்பாக இன்னும் உணரலை. உன்னோட தவறை நீ என்னைக்கு உணர்றியோ அன்றைக்கி தான் நீ பெரிய மனுஷன் ஆகுவேன். ஆனால் கண்டிப்பாக இவர் உணர்வாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே உணர மாட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வாழ்க்கையில் இவர் நினைக்கிறது தான் எல்லாமே இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தென்னாட்டில் ஒரு திமிரு, ஒரு அகங்காரத்தில் சுற்றின்னு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போது, எங்கே வரை நீடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல உண்மையாயிருச்சு. அதனால் இதுக்கு மேலே திரும்ப வீட்டுக்கு போனால் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கவலையிலே நின்று இருக்காரு. ஆனால் நம்ம இலக்கியா மறுபக்கம் கௌதம் இந்த மாதிரி எதுவுமே நினைக்கல, கார்த்தி வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின்னு இருந்தாங்க. திடீர்னு பிரச்சனை தெரிஞ்சதும் ஃபஸ்ட்டு போய் கார்த்தியை அழைச்சிட்டு வராங்க. இனிமையாவது கார்த்தி எங்களை புரிஞ்சுன்னு எங்கள் கூட இரு, இந்த அந்த சொத்து தானே வேணும்னா அஞ்சலி பொடி, இனிமையாவது கார்த்தி கூட சந்தோஷமாக வாழு, நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் அது போதும் எங்களுக்கு இந்த சொத்து பணம் காசு சொகுசு இது எதுவுமே தேவையில்லை, உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே ஒரு பக்கம் என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல்
இல்லாமல் அஞ்சலியும் திருன்னு முழிக்கிறா. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்லோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்லே, இந்த மாதிரி தப்பே பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஆணவத்தில் ஆடுறோம்லோ அந்த அளவுக்கு நம்மளை ஒருத்தர் ஏறி மிதிக்கிற போது தான் அதோட கஷ்டமும் வலியும் நமக்கு தெரியும். ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லோ, ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா அப்படியே சும்மா மனசுக்குள்ளே கூனி குறுகி போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. இந்த அவமானம் தேவையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்த்திக்கு தேவை தான். அவர் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக அவருக்கு தேவை தான். ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.